மிதுன ராசி நேர்களுக்கு 2026 மார்ச் எப்படி இருக்கும் பாருங்க. ராசியில் குரு பகவான், 9வது பாவத்தில் 5 கிரகம் சேர்க்கை, 10ஆம் பாவத்தில் சனி பகவான். வேலை வாய்ப்புகள், புது புது முயற்சியில் வெற்றி காண்பீர்கள். பல பேர் நீங்கள் முன்ன பேசி வச்சவங்க எல்லாமே இந்த நேரம் உங்கள்கிட்ட வாப்பா பார்க்கலாம், வேலை செய்யலாம் என்று சொல்வார்கள். ஆனால் மெட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் சரியில்லை, ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும். ஏனென்றால் சில பேர் இந்த எம்சிஎக்ஸ் எல்லாம் விளையாடுவாங்க, அவங்கெல்லாம் ஜூதில் பெருசாக மாட்டிக்கு போகிறீங்க. கிரகங்கள் 10ஆம் பாவத்தில் சூரியன் சனியுடன் சேர போகிறாரு. அதனால் இந்த மாதம் மெட்டல் உத்தியோகம் செய்கிறவர்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். அப் அண்ட் டவுன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் விவாதம் வர்றதுக்கு சாய்ஸ் அதிகமாக இருக்குது. அந்த சான்சஸ் அதிகமாக இருக்குது என்று சொல்லும் பொழுது, இந்த சூரியன் சனி சேர்க்கை வரும் பொழுது இது 10ஆம் பாவத்தில் ரொம்ப பிரச்சனையை கொடுக்கும். நான் பெரியவனா நீ பெரியவனா எனக்கு தெரியும், இந்த மாதிரி பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் உங்களுக்கு இந்த மாதம் நன்மையே செய்யும், தீமை எதுவும் செய்யாது. வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு நல்ல மாதம் என்று சொல்லுவேன். அடுத்த மாதம் இன்னும் நல்லதாகவே இருக்கும் என்று சொல்லலாம். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, கடுமையாக முயற்சி செய்ய வேண்டும். வீட்டில் இருக்கிற வயதானவர்கள் எல்லோரும் தன்னுடைய முட்டியை கொஞ்சம் கவனிக்க வேண்டும். பாத்ரூம் போகும்போது எல்லாமே கால் வலிக்கிறதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்கின்றது. கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டும். நீங்கள் என்ன செய்தால் பிரச்சனை குறையும் என்று பார்க்கும் பொழுது முதல் பரிகாரமே தினமும் ஆஞ்சநேயர் பூஜை செய்ய வேண்டும். தினமும் செய்ய வேண்டும். சனிக்கிழமை காக்காக்கு எள்ளு சோறு வைங்க. தினமும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் படித்தால் அல்லது கேட்டால் வீட்டில் சந்தோஷம் ஏற்படும். விஷ்ணு சஹஸ்ரநாமம் யூடியூப்லேயும் நீங்கள் கேட்கலாம். அதில் இந்த கேட்குறதுனாலேயே உங்களுக்கு பிரச்சனைகள் குறையிறது ஆரம்பிச்சிடும். நீங்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.